இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு சூப்பரான ரெசிபி தான். இதை செய்கிறதுக்கு ரொம்ப டைமும் தேவையில்லை, வீட்டில் காய் இருக்கணும்னு அவசியமும் இல்லை. ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு ஒரு கப்பு பாசிப்பயிரை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு அதை நல்லா கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டு அதோட 10 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெயும் மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து குக்கரை மூடி நல்லா குழையிற அளவுக்கு 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்த பாசிப்பயிரை ஒரு மத்து இல்லைனா மேஷர் வச்சு நல்லா 1-2 ஆகிற அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு இடிக்கிற கல்லில் 1/2 டீஸ்பூன் முழு மல்லியும் 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் நல்லா இடிச்சு எடுத்துக்கிட்டு இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருக்க மல்லி சீரகத்தை சேர்த்து பொரிய விட்டு அதோட பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நிறமாற அளவுக்கு வதக்கிக்கிட்டு அதோட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க பாசிப்பயிரையும் சேர்த்துக்கிட்டு தேவைப்பட்டா ஒரு 1/2 கப்பு புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா நிறைய மல்லித்தலையை தூவி இறக்கணும் அப்படின்னா சோறு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அருமையான பாசிப்பயிறு கடையில் ரெடி ஆயிருங்க.